மண்டோதரியின் பிறப்பு. மதுரா வான நிம்களின் மிகவும் அழகாக இருந்தாள். எல்லா கடவுள்களும் அவளை ரகசியமாக விரும்பினர். ஆனால் அவள் இதயத்தில் சிவன் மீது காதல் கொண்டிருந்தாள். சிவன் தவத்தில் மூழ்கியதால் அவனை பிரியப்படுத்த அவள் பல ஆண்டுகள் தவம் செய்தாள். இறுதியாக அவள் அவனை தேடி கைலாயத்தை அடைந்தாள். இதோ அங்கு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் அமைதியாக சிவன் முன் கூப்பிய கைகளுடன் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து சிவன் தன் கண்களை திறந்து பார்த்தார். அவன் முன் அமர்ந்திருந்த அழகிய இளம்பெண் அவர் உடனடியாக காதலித்தார். இரவு முன்னேறியதும் அவர்களால் காதலை எதிர்க்க முடியவில்லை. மறுநாள் காலை ஒரு வேலையாக சென்றிருந்த சிவனின் துணைவியார் பார்வதி வீட்டுக்கு திரும்பிய போது அவள் படுக்கையில் ஒரு விசித்திரமான பெண்ணை கண்டாள். அவள் கோபத்தால் வெறித்தனமானாள். அவளது கோபம் அதிகமாகி, கேவலமான பெண்ணே, அடுத்த 12 வருடங்கள் நீ ஒரு தவளையாக மாறி கிணற்றில் வாழ நான் சபிக்கிறேன் என்று சாபமாக பிடித்தது. மதுரா கண்ணீர் விட்டு அழுதாள். சிவன் அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றார். ஆனால் சாபத்தை திசை திருப்ப வழி இல்லாததால் அவர் உதவியற்றவராக இருந்தார். மதுரா, என்னால் சாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் 12 ஆண்டுகள் தவளையாக வாழ்ந்த பிறகு நீங்கள் ஒரு அழகான பெண்ணாக மாறி ஒரு பெரிய மனிதரை மணந்து கொள்வீர்கள் என்று நான் ஆசீர்வதிப்பேன். இதற்கிடையில் அசுர மன்னன் மாயாவும் அவனது ராணி ஹேமாவும் ஒரு பெண் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஏற்கனவே மாயாவி மற்றும் துந்திபி என்ற 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். ஆனால் இப்போது அவர்களுக்கு ஒரு பெண் வேண்டும். அசுர மாயா ஒரு பெண் குழந்தை பெறுவதற்காக 12 ஆண்டுகள் தவம் செய்ய தொடங்கினார். 12 வருடங்கள் சென்று தவத்தின் கடைசி நாளில் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அவர்கள் கூக்குரலை பின்தொடர்ந்து அது அருகில் உள்ள கிணற்றிலிருந்து வெளிப்பட்டதை உணர்ந்தனர். அவர்கள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்த போது தண்ணீரில் ஒரு அழகான பெண் குழந்தை மிதப்பதை கண்டனர். தவளையாக வாழ்ந்த 12 வருட சாபத்தை முடித்துவிட்டு பெண் குழந்தையாக உருமாறியது மதுரா தவளை. அவளுடைய அற்புதமான அழகை கண்டு அவர்கள் திரும்ப அழைத்து கொண்டு, ஓ, கடைசியில் சிவன் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தார். அவளை நம் மகளாக வீட்டுக்கு அழைத்து செல்வோம் என்று சிறுமி அரண்மனைக்கு அழைத்து சென்று மண்டோதரி என்று பெயரிட்டனர். மண்டோதரி மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள். அசுரர்களுக்கிடையே அவளது அழகின் புகழ் வளர்ந்ததால் ராவணன் அவளை திருமணம் செய்து கொள்ள முயன்றான். ராவணன் ஒரு அழகான துணிச்சலான போர் வீரன் மட்டுமல்ல, ஒரு புலமைமிக்க பிராமணனும் கூட. வேத அறிவையும் ஒரு சிறந்த இசை கலைஞனாகவும் இருந்தான். மண்டோதரி உடனடியாக ராவணனை காதலித்து மணந்தாள். அவருக்கு மேகநாத், திகா, அஷ்குமார் என்ற 3 மகன்கள் இருந்தனர். திருச்சிற்றம்பலம்.